ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய வீட்டிலே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத கிருபைகள் இரக்கங்கள் எங்களோடு கூட எப்பொழுது வரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே என் தேவனுடைய ஆண்டவரே சித்தங்கள், திட்டங்கள், வார்த்தைகள் எங்களிலே வெளிப்படும்படியாக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், அரவணைப்பு, வழி நடத்துதல் ஆண்டவரே எங்களோடு நீ பேசும்படியாக தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் பாட போகிற பாடல்கள் நாமத்தின் மகிமைக்காக நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஜெபங்கள், விண்ணப்பங்களுக்கு என் தேவனின் ஏற்ற நாளிலே பதிலை தாருங்க. நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே அதை சொல்லும் பொழுது, வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது என் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் எங்களை தூண்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை முழுவதை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆராதனை கீதங்கள் 444 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 444. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீட்போம் என்ற வாசகம்.
ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயத்திற்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையா இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர் தன் பாவத்தை விட்டு நீங்கி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த சங்கீதம் 43, 44 சங்கீதம். சங்கீதம் 43, 44 சங்கீதத்தில் முதல் 5 வசனங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆஸ்வரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ
அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. சிருஷ்டிப்பின் கீதத்தை பாடுவோம்.
சுவிசேஷம் 1வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 23 முடிய. மார்க்கு 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபுதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகி செபுதேவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேதப்பாறையை போட போதியாமல் அதிகாரமுடையவராய் அவருக்கு போதித்தபடினார். அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் என்று வாசிக்கிட்டே குறிக்கப்பட்ட 2வது வேத பாடம் வாசித்தாய். அறிவிப்புகள். இந்த ஆராதனையிலும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான ரெவரண்ட் ஜெயகர் தாமஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வருகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற சகரியாவின் கீதத்தை பாடுவோம். Thank you.
வழி நடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பேயும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்களை இறைத்து சுத்திகரியும். ஜெபம் பண்ண கடவோம். அட்பந்த நாட்களில் உள்ள 3ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் முதலாந்தரம் வருகையில் உமக்கு முன்பாக உமது வழியை ஆயத்தம் பண்ண உமது தூதனை அனுப்பினீரே. அதுபோலவே தேவரீர் உலகத்தை நியாயந்திருக்க 2ஆம் தரம் வருகையில் நாங்கள் உமக்கு முன்பாக பிரியமுள்ள ஜனங்களாய் காணப்பட இப்பொழுது உமது ரகசியங்களின் உக்கிரானக்காரரும் பணிவிடைக்காரருமானவர்கள் கீழ்ப்படியாதவர்களின் இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு நேராய் திருப்பி உமது வழியை ஆயத்தம் பண்ண கிருபை செய்தருள வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்னென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க சிறந்த மகத்துவத்தோட திரும்ப வரும் கடைசி நாளிலே நாங்கள் உயிர்த்தெழுந்து சாகா ஜீவனை பெறும்படியாக அவர் மிகுந்த தாழ்மையோடு எங்களை சந்திக்க வந்த சாவுக்கிரமான இந்த ஜீவ காலத்தில் நாங்கள் அந்த காலத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேய்ச்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி வரல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாக சுவிசேஷ கீதங்கள் 24 பாடுவோம். சுவிசேஷ கீதங்கள் 24. மங்கள வார்த்தை சீக்கிரமாய் வானத்தில் தோன்றி மெய் பக்தருக்காய்.
அமர்ந்து கொள்வோம். அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆபரேஷன் மொபிலைசேஷன் ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்து சபை குருவானவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் மக்களாகிய உங்களை கூட இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இது ஒரு மிஷனரி இயக்கம். இந்த சபையிலே அநேகர் இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. இந்த சபையை சார்ந்தவர்கள் எங்களுடைய ஊழியத்திலே உண்டு. அது மாத்திரமல்ல, தங்களுடைய காணிக்கைகளினாலே, உதாரணத்துவமான காணிக்கைகளினாலே பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்திற்காக தாங்கி வருகிற அன்பு பிள்ளைகள் உண்டு. ஆக உங்களையும் கூட விசேஷமாக இந்த நாளிலே நான் வாழ்த்துகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த நாளிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளாக சென்னையிலிருந்து இந்த ஊழியங்களை நாங்கள் செய்து வருகிறோம். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றுமாக நாகர்கோவில் இந்த பகுதிகளிலேயும் நாங்கள் கடந்து வருவது உண்டு. ஆகவே கர்த்தர் இந்த நாளிலே மிகுந்த ஆச்சரியமாக, அற்புதமாக உங்களோடு கூட இந்த ஆராதனைகளை கலந்து கொள்ள எனக்கு உதவி செய்தார். நேற்று, அதாவது இந்த நாளின் காலை ஆராதனை 9 மணி ஆராதனை கடாட்சபுரம் சபையிலையும் செய்தி கொடுக்க வேண்டியதான ஒரு காரியம் இருந்தது. ஆனால் என்னுடைய மனைவி இந்த நாளிலே அங்கே செய்தி கொடுத்தார்கள். இப்பொழுது நான் உங்களோடு கூட இருந்து ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதிலும் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். உங்களுடைய ஜெபங்கள் எங்களுடைய ஊழியங்களிலே அநேக அற்புதங்களை நாங்கள் பெறுவதற்கு, அதை அறிந்து கொள்ள, அது மாத்திரமல்ல அந்த அற்புதங்களின் வழியாக ஆண்டவருடைய காரியங்களை செய்ய மிகுந்த ஒரு நன்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய மாபெரும் கிருபையினாலே இப்பொழுது 3000 மிஷனரிகள் இந்த ஆபரேஷன் மொபிலைசேஷன் ஊழியத்திலே, தமிழிலே இப்படியாக சொல்வார்கள், அகில உலக நடமாடும் சுவிசேஷ குழு என்று சொல்லி அர்த்தமாகும். மிக சுருக்கமாக OM என்று சொல்லுவோம். OM இந்தியா ஊழியங்கள்.
3000 மிஷனரிகளோடு கூட இணைந்து இந்த ஊழியமானது இந்தியாவின் பல பாகங்களிலும் உலகத்திலே கிட்டத்தட்ட 110 நாடுகளிலே இந்த ஊழியமானது நடைபெற்று வருகிறது. நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு வயதான பெண்மணியினுடைய ஜெபத்தினாலே, வயதான ஒரு பாட்டியம்மாவுடைய ஜெபத்தினாலே ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊழியம். ஆகவே அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத தேவன் இமட்டுமாக 50 ஆண்டுகளை நிறைவு செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த ஆண்டிலே நாங்கள் 50வது ஆண்டிலே கடந்து வந்திருக்கிறோம். ஏதோ பெரிய சாதனை படைத்து விட்டோம், ஏதோ 50 ஆண்டுகளில் சாதித்து விட்டோம் என்று சொல்வதை விட கர்த்தருடைய கிருபையினாலே அநேக ஆத்துமாக்களை, அநேக விதமான கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியிலே இன்னும் கூட கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் செல்லாத இருள் போன்ற இடங்களிலே சென்று அவர்களை தேடி அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்காக இயேசுடைய வார்த்தைகளை அன்பை சொல்கிற ஒரு உன்னத பணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக மிஷனரி இயக்கங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பவர்கள் உண்டு, கொடுப்பவர்கள் உண்டு, அநேக ஊழியங்களை மிஷனரி பணிகளை செய்கிறவர்களும் உண்டு. இந்த இடத்துல அநேகர் வந்து சென்றிருக்கலாம், அநேக காரியங்களை கேட்டிருக்கலாம், பலவிதமான மிஷனரி காரியங்கள். நீங்களே அநேக மிஷனரிகளாக பல இடங்களுக்கு சென்று காரியங்களை செய்கின்ற மாலையில கூட நான் கேள்விப்பட்டேன், அறிவிப்புல ஒரு கிராம ஊழியர்களுக்காக செல்கிறார்கள் என்று. ஆகவே நன்றாக ஆண்டவருக்காக செயல்படுகிற ஒரு நல்ல சபை, அநேக ஒரு ட்ரெடிஷனல் சர்ச், மிக பாரம்பரியமிக்க சபை, எல்லா காரியங்களும் ஒழுங்கும் வினயமாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்வேன் என்றால், இந்த ஊழியத்திலே நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய வடக்கு பகுதி, பீகாரினுடைய அந்த பார்டர், அந்த 2 ஜாயின் பண்ணுற இடத்துல அங்கே மதுபானி டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல, அந்த மாநிலத்திலே நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய மிஷனரிகள் சென்று அங்கே இருக்கிற மக்களுடைய சூழ்நிலையை அறிந்து அவர்களுக்கு எப்படியாக உதவி செய்யலாம், அவர்களை எப்படியாக இயேசுவுக்குள்ளாய் வழி நடத்தலாம் என்று சொல்லி அங்கே நாங்கள் ஜெபத்தோடு கடந்து வந்தோம். எங்களுடைய மிஷனரிகள் வந்தார்கள். அங்கு நாங்கள் பார்த்த விஷயங்கள், கேள்விப்பட்ட காரியங்கள் மிகுந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள். என்னவென்றால், அங்கு ஒரு கூட்ட மக்கள் வாழுகிறார்கள். அவர்கள் ஏதோ 100 பேர் 200 பேர் கிடையாது, 20 லட்சம் ஜனங்கள். There are 2 millions of people அங்கே வாழுகிறாங்க. அவர்களுடைய கூட்டத்திற்கு, இனத்திற்கு பெயர் என்னவென்றால் மூஸ் ஆகார். மூஸ் என்றால் எலி, ஆகார் என்றால் ஆகாரம். எலியை ஆகாரமாக பிடித்து உண்ணுகிற, அதை விற்று தங்களுடைய வயிற்று பிழைப்பை கவனிக்கிற ஒரு கூட்ட மக்கள். இந்த மக்களுக்கு எப்படி நாம் உதவி செய்யலாம் என்று சொல்லி அவருடைய காரியங்களை சற்று அதிகமாக நாங்கள் அவர்களோடு இணைந்து பார்க்கும் பொழுது, 8 வயது வந்த ஒரு பெண் குழந்தையை 400 ரூபாய்க்கு விற்று விடுகிறார்கள். உயர்குல மக்கள் அதை வந்து ஒரு சில ஏஜென்ட் மூலமாக அதை வாங்கி சென்று அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே வேலைக்கு வைத்து ஒரு 16 அல்லது 13, 14 வயது வரும் பொழுது அவர்களை ரெட் லைட் ஏரியா, பாம்பே போன்ற பட்டணங்களிலே அவர்களை 15,000, 20,000 ரூபாய்க்கு விற்று விடுகிறார்கள். நானும் நீங்களும் வாழுகிற இந்த இந்தியாவிலே இந்த அவல நிலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நினைக்கலாம், நீங்கள் எந்த விதமான அரசாங்கத்திலிருந்து உதவிகள் கிடைக்கவில்லையா? நிச்சயமாக அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை. பல தடைகள் அவர்களுக்கு. இயேசு எந்த இடத்துல எல்லாம் கால் வைக்கிறாரோ, இயேசுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறதோ அங்கே மாத்திரம் விடுதலை. இன்னும் வாலிபர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருந்தது. தெருக்களிலே, தெரு என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது, பல இடங்களிலே அவர்கள் அப்படியே படுத்து கிடக்கிறார்கள், போதைகளை எடுத்தவர்களாக. இங்கே பட்டணங்களிலே போதை ஏன் எடுக்கிறார்கள் என்றால், அவருடைய செல்வ செழிப்பிலே நேரத்தை போக்குவதற்காக, டைம் பாசிங் என்று சொல்லுவாங்க, this is just for fun என்று சொல்லுவாங்க, அதற்காக போதை எடுக்கிறார்கள். ஆனால் அங்கே அவர்களிடத்தில் நாங்கள் கட்டி எழுப்பி கேட்டபோது அந்த வாலிபர் சொல்கிறார், ஐயா, எங்களுக்கு பசி கொடுமை தாங்க முடியவில்லை, எங்களுக்கு வேலையும் கிடையாது, ஆகவே நாங்கள் இதை எடுத்து என்னுடைய பசியை மறந்து நாங்கள் அப்படியே கிடக்கிறோம் ஐயா, மீண்டுமாக எழுவோம், எழுந்தபடி ஏதாவது கிடைத்தால் சாப்பிடுவோம், காய்கறிகள், அதாவது மரத்தில் இருக்கிற இலைகள், அப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் சாப்பிடுறோம், மீண்டும் நாங்கள், எங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மிக பயங்கரமானது. இன்னும் அவர்களுடைய குடும்பங்களிலே நடக்கிற சாப்பாட்டு காரியங்களை பார்க்கும் பொழுது, பக்கத்தில் இருக்கிற நகர்ப்புறங்களிலே கோழியினுடைய கழிவுகளை தூக்கி தூர டஸ்ட்பின்ல போடுவாங்க, குப்பையில போடுவாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து அதை அப்படியே அவிச்சு அதை தின்கிறார்கள். நம்ம சிக்கன்ல வாங்க போகும் பொழுது உள்ள கழிவெல்லாம் தூக்கி தூர போடுறதை பார்த்துருப்போம். அது ஒரு சின்ன பீஸ் கூட உள்ள வந்துடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாய் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கழிவுகளை வைத்து அவர்களுடைய வயிற்று பிழைப்புகள் நடைபெறுகிறது. ஒரு முறை எல்லா வீட்டுக்கும் 5 கிலோ அரிசி கொடுத்தோம். எல்லா வீட்டுக்கும் 20 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியாது. எங்களுக்கு நாங்கள் சந்தித்த அந்த ஒரு 800 குடும்பங்களுக்கு கொடுத்தோம். என்ன செய்தாங்க தெரியுமா? ஒரே நேரத்துல அரிசியெல்லாம் ஒரு பானையில வச்சு அப்படியே பொங்கி அது வெந்து வேலைக்கு முன்னால தின்னு முடிச்சிட்டாங்க. என்ன ஒரு பயங்கரமான நிலைமை பாருங்க. சுதந்திர இந்தியா, நாம் இயேசுவை மிகுந்த சந்தோஷமாக வருகிற கிறிஸ்துமஸை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் கிறிஸ்துமஸ்
நற்செய்தி நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே, அநேகருடைய ஜெபத்தினாலே, அநேகர் கொடுத்த காணிக்கையினாலே அந்த இடத்திலே ஒரு 3 பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவரிடத்துல போய் இயேசுவை நேசிங்க, பைபிளை வாசிங்க என்று சொல்வது மாத்திரம் முடியாது. அவர்களுக்காக அடிப்படை உதவிகளை செய்தால் தான் அவர்கள் இயேசுவிடத்துல வர முடியும். ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் என்றால், ஆண்டவருடைய அறிவு வர வேண்டும் என்றால் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது, இந்த வேதம் அவருடைய தலைவர்கள் சொல்கிறார்கள், ஐயா உங்களுடைய வேதாகமும் உங்களுடைய இயேசுவும் எங்களை உயர்த்த முடியும் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 1000 பள்ளிக்கூடங்களை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த இடத்துல 3 பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்து அதிலே அநேகர் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமணமானவர்கள் வர்றாங்க, வந்து எங்களுக்கையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கும் எழுத கற்றுக் கொடுங்கள் என்று எவ்வளவு ஒரு ஆசையோடு வருகிறார்கள். அங்கே ஒரு சில அந்த பெற்றோரிடத்தில் நீங்கள் விற்கிற உங்கள் பிள்ளைகள் பயங்கரமான நிலைமையில போறாங்க, தயவு செய்து விற்காதீர்கள் என்று சொன்னா அவங்க சொல்றாங்க, அப்ப எங்களுக்கு 400 ரூபாயை கொடுங்க, நாங்க விற்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அங்கே போனாத சாப்பாடு கிடைக்கும்ல, இங்க சாப்பாடு இல்லாம எங்களுடைய பிள்ளைகள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்கள் இயேசுவை இன்னும் அறியாதபடி நம்முடைய இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய ஒரு கேள்வி உங்களிடத்துல, இந்தியாவிலே மொத்தம் பேசப்படுகிற பாஷைகள் எத்தனை தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லலாம். இந்தியாவிலே பேசப்படுகிற பாஷைகள் இதெல்லாம் யோசித்து பார்க்கிறதே கிடையாது. இந்தியாவுடைய ஜனத்தொகை எவ்வளவு? அதை பத்திலாம் எங்களுக்கு என்னையா கவலை? ஏதோ நாங்க வந்தோமா, காலையில ஆலய ஆராதனை 10:30 மணினா ஒரு 11 மணி வரைக்கும் நாங்க அப்படியே வந்துகிட்டு இருப்போம். நான் இங்க லேசா எட்டி பார்த்தேன், 10:30 ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் பொழுது சிறிய கூட்டம். நான் சொன்னேன் ஆலயம் நிரம்பி இருக்கும் என்று சொன்னார்களே, சிறு கூட்டமாக இருக்கிறார்களே. ஆனால் பார்த்தால் நம்பிக்கை வீண் போகவில்லை. வந்து 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 சேர்ந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னும் ஒரு சிலர் வெளியிலேயும் வீடுகளிலேயும் இருப்பார்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன். எப்பொழுதும் ஆலயம் இங்க தான் இருக்குது, வேற எங்க ஓடும். ஆனால் அவர்கள் சில எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தாருங்கள் ஐயா, நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமே, பள்ளிக்கூடத்தை வைத்திருக்கிறீங்க, ஆலயம் வேண்டும். ஆகவே நல் மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட் கம்யூனிட்டி சர்ச்சஸ் என்றதான அந்த அடிப்படைகளை இந்தியா முழுவதிலும் கிட்டத்தட்ட 3000 இடங்களிலே ஆலயங்களை, சிறு சிறு ஆலயங்களை, ஜபக்கூடுகைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவர்களுடைய பகுதியில ஒரு சிறிய ஆலயம் ஒரு 5.5 லட்சம் ரூபாயில கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 to 120 பேர் உட்கார முடியும். ஆனா அவர் வந்ததோ 500 பேர் வந்தாங்க, எல்லாம் வெளியில நிக்கிறாங்க. ஆக கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்றால் இங்க இன்னொரு ஆலயம் தேவை. கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்காக காரியங்களை செய்யலாம். அது மாத்திரமல்ல, ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்றால் 500 ரூபாய் கொடுத்தால் இங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு புதிதாக ஒரு குழந்தையை அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு நேரம் உணவு கொடுக்கிறோம், 20 ரூபாய் மாத்திரம் கொடுத்தா ஒரு நேரம் ஒரு குழந்தைக்கு உணவு கொடுக்கலாம். Just 20 rupees if you give, we can give food for one child. ஆகவே ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாம் சொல்லலாம், ஏன் நாங்க நிறைய ஊழியத்தை கொடுக்கிறோம், நாங்களே நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம், இதுக்கு மேல நீங்க புதுசா வந்து என்ன, பரவாயில்லை, கொடுக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு நல்லா தெரியும், கால்கேட் கம்பெனி 10% கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இன்றைக்கு 90% கொடுக்கிறார்கள் ஆண்டவருக்காக. மீதம் உள்ள 10% சொல்றாங்க, அது எங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு, அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கொக்கோ கோலா கம்பெனி 10% ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிச்சார்கள், இன்றைக்கு 90% கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காய் கொடுத்து பிச்சைக்காரரானது ஒருவரும் கிடையாது, தரித்திரராய் ஆனது ஒருவரும் கிடையாது. கொடுத்தால் ஆசீர்வாதம். கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், இதுலதான் சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஐயோ நம்ம என்ன செய்யறது, கொடுத்துட்டோம்னா ஆண்டவருக்கு கொடுத்தா நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதா, வேதனை இருக்கிறதா, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபித்துகள் சென்னையில் அண்ணா நகர்ல எங்களுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கிருந்து நாங்கள் பல பகுதிகளில் இந்த ஊழியர்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். முழு நேர மிஷனரி இயக்கத்தினுடைய போதகராக நான் இருக்கிறேன். இந்த ஒரு சபையில கட்டுப்பட்டு அல்ல, பல சபைகளுக்கு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்கிறார். கிறிஸ்துமஸ் நாளில் சென்னையில ஒரு சிஎஸ்ஐ சபையில திருவிருந்து ஆராதனை நடத்த கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்காக நான் ஒப்புதல் கொடுத்தேன். ஆகவே கர்த்தர் ஊழியத்திலே பல விதங்களிலே எங்களை பயன்படுத்தி வருகிறார். அநேகர் இந்த இடத்திலே, இந்த ஆலயத்திலே இந்த ஓயம் ஊழியங்களுக்காக ஊக்கமாய் ஜபிக்கிறவர்கள் உண்டு என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வார்த்தை, நல்லா சொல்லுவோம், சரிதானா? ஆகவே கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப இருக்கிறோம். அவருடைய வசனமே சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பல கோடி வார்த்தைகள்
நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும், 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. ஆமா ஆண்டவரே, உங்க வார்த்தையில் அற்புதம் இருக்குது ஆண்டவரே. கர்த்தாவே, மனிதர்களுடைய வாயில் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தையை நீங்க எங்களுக்காக இந்த காலை வேளையில அதை விட்டு கொடுக்கும்படியாய், அதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் உங்களுடைய வசனம் சத்திய ஆண்டவரே, உங்க வார்த்தையை அனுப்பி சுகமளிக்கிற தேவன் அல்லவா. உங்களுடைய வார்த்தையில நீங்க சொன்னால் போதும் அது நடக்கும் ஆண்டவரே. அப்பா, இந்த அப்படிப்பட்ட தீர்மானத்திலே ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோம். இன்னும் 2 வாரத்திலே இந்த வருஷத்தை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. எங்களை மெதுவாய் நடத்துகிறவர் அல்லவா, எங்களுடைய பலவீனங்களை அறிந்தவர் அல்லவா, எங்களுடைய குறைகளை அறிந்தவர் அல்லவா. எங்களோடு கூட பேசுங்க ராஜா, நாங்க கேட்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிற தேவன். அவர் நமக்கு அருமையான திருச்சபையிலே நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், இப்படிப்பட்டதான ஒரு செட்டப், ஒரு சர்ச் செட்டப் கிடையாது. ஒரு நல்ல விதமான மியூசிக், ஒரு choir, இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி அநேக ஜனங்கள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் நம்ம we cannot take it for granted. இதை நமக்கு ஏதோ கொடுத்து வச்சதுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள கூடாது. இது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதிக்கிற தன்மையை விடுதலையோடு ஆராதிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நம்முடைய அதிசயா தினத்திலே கொடுக்கப்பட்டதான தலைப்பு ஒன்று இருக்கிறது. மிக அருமையான ஒரு தலைப்பு, ரட்சிப்புக்கான நம்பிக்கை. ரட்சிப்புக்கான நம்பிக்கை. 2 வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். 3வது ஒரு வேத பகுதியை இந்த நாளிலே நாம் அதை வாசிக்காமல் இருந்தால், நிருப வாக்கியம், அது 2 பேதுரு 3வது அதிகாரம் 8 முதல் 13 வசனங்கள் அடங்கி இருக்கிறது. 2 பேதுரு 8வது அதிகாரத்திலிருந்து 13வது வசனத்தில். அதிலே நமக்கு மிக முக்கியமாக சின்ன பிள்ளைங்களாம் பொதுவா இந்த பாலியர் நண்பர் வச்சிருப்பீங்கல்ல, அதுல அந்த தங்க வசனம் எல்லாம் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் படிச்சீங்களாமா? இன்னைக்கு சில ஆலயங்கள் அதை சொல்லுவாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அதுல 2 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்தின் முதற் பகுதியை யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார், தேவனுடைய நாள் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருக்க வேண்டுமா? மிகுந்த ஆவலோட, with expectation we have to wait for God's day என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். with expectation, எதிர்பார்ப்பு. அநேகர் நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டாலும் சின்ன குழந்தையிலிருந்து வயதான வரைக்கும் சொல்லுவாங்க, எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. what is your expectation? என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று நான் காத்திருக்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், இதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி. ஆனால் வருஷம் முடிய போகிறது, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், இன்னும் முடியவில்லை, அந்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி இருந்தால், உண்மையாகவே அதை கர்த்தர் உங்களோடு கூட சொன்னார் என்றால், உண்மையாகவே தேவன் உங்களுக்கு அது கிடைத்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் அதை அருளி செய்வார். தேவன் கொடுக்கிற காரியங்கள், பதில்கள் எப்பொழுதும் உண்மையானவைகள். தேவனுடைய பதில்கள் எப்பொழுதும் நமக்கு கிரீன் சிக்னல் கிடைக்காது. சில வேளையில ரெட் சிக்னலை போல இல்லை என்று சொல்லிவிடுவார். சில வேளைகளிலே ஆரஞ்சு சிக்னல் மாதிரி காத்திரு என்று சொல்லுவார். 3மே பதில் தான். ஆனால் நாம் நினைக்கிறது, தேவன் எனக்கு கொடுத்தால்தான் அவரை நான் விடுவேன். அநேகர் சொல்லுவாங்க, யாக்கோபு போல போராடி ஜெபிக்கணுங்க. ஆனால் நான் என்னுடைய தனிப்பட்ட ஆண்டவரோடு உள்ள உறவிலிருந்து நான் சொல்வேன் என்றால், நான் போராடி ஜெபிப்பது என்னுடைய பழக்கம் கிடையாது. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், let thy will be done in my life Lord. ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி கல்யாண கார்டுல போடுவாங்க. கர்த்தரால் வந்தது எந்த காரியம்? கல்யாண காரியம். ஆனால் முடிவெடுக்கிறதெல்லாம் யாரு? பெற்றோர்கள் தான். சில வேளைகளில் பிள்ளைகள், சில வேளைகளில் உறவினர்கள்.
ஆனால் மேலே ஒரு வசனம், அநேக பிரிண்டிங் பிரஸ் காரங்களுக்கு தெரியும், ஓ கிறிஸ்தவ கல்யாணமா இந்த வசனத்தை போட்டுருங்க. என்ன வசனம்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஏதோ வசனத்தை போட்டுருன்னு ஆய்க்காக. ஏன்னா வசனம் இல்லையே. இந்த 2014ஆம் ஆண்டிலே உங்கள் ஓஎம் ஊழியத்துல கேலண்டர் அனுப்பணும், அதுல வசனம் இல்லை. மக்களுக்கு பயங்கர அதிருப்தி. என்னையா ஊழியக்காரங்க கேலண்டர்ல வசனம் இல்லை? எல்லா கேலண்டர்லையும் தங்க வசனம் இருக்கும், உங்களுக்கு தங்க வசனமும் இல்லை, ஒரு வசனமும் இல்லை. ஆனால் படங்கள் மாத்திரம் இருக்கிறது. இந்த ஆண்டிலே வசனம் எல்லாம் உங்களிடத்துல தான் இருக்கிறது. மிஷனரிகளுடைய அந்த பணித்தளத்தினுடைய படங்களை போட்டிருக்கிறோம், பார்த்து ஜபித்துக் கொள்ளுங்கள். ஜபிப்பதற்கான ஒரு அறைகூவல். ஜபிக்கும் பொழுது பைபிளை வாசித்துக்கிட்டே ஜபிக்கணும் அவசியம் இல்லை. ஜபிக்கும் பொழுது தேவனோடு பேசுகிற ஒரு காரியம். நாம் வேத வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்திருந்தோம் என்றால், ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரங்களை புரிந்து வைத்திருந்தோம் என்றால், நாம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டே இருப்போம். ஆகவே ஆயத்தத்திலே எப்படி இருக்கிறோம்? சீக்கிரமாய் ஸ்பீடு. NIV பைபிள்ல சொல்லுது, ஆங்கிலத்துல ஸ்பீடு அந்த வேர்ட் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. நம்ம சில நேரத்துல சில லெட்டர்ஸ் அனுப்புவோம், போஸ்ட் ஆபீஸ் என்ன சொல்லுவோம்? ஸ்பீட் போஸ்ட் அனுப்புங்க, ஸ்பீட் போஸ்ட் அனுப்புங்க. ஐயா, இந்த குறிப்பிட்ட பட்டணங்களுக்கு தான் ஸ்பீட் போஸ்ட் போகும், இந்த கிராமத்துக்கு ஸ்பீடுல போகாது. அப்படி என்றால் இதை விட ஸ்பீட் எங்க இருக்கு? குரியர்ல அனுப்பிடுவோம், அது இன்னும் ஸ்பீடா போகும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்க. ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நமக்கு துரிதமாக நடைபெற வேண்டும், அவசரமாக நடைபெற வேண்டும். இன்னைக்கு அருமையாக ஒரு பாடலை செய்திக்கு முன்பதாக பாடினாங்க, மங்கள வார்த்தை மங்கள வார்த்தை என்று சொன்னதான பாடல். மங்கள வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு சீக்கிரம் பிறக்க போகிறார் என்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ளது. இன்றைக்கு நாம் பாடினோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல செய்தி, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் பிறந்து, அவர் வாழ்ந்து, அற்புதங்களை, ஊழியங்களை, வார்த்தைகளை நிறைவேற்றி கடந்து சென்று விட்டார். செப்பனியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே அநேக ஆசீர்வாதங்கள், அதெல்லாம் ரொம்ப வாக்குத்தத்தம் மாதிரி இருக்கும். வருகிற நாட்கள்ல, புதிய வருஷத்துல அதெல்லாம் நம்ம பார்ப்போம். எதுல பார்ப்போம்? இந்த புக் மார்க், பைபிள் புக் மார்க்ல பார்ப்போம், கேலண்டர்ல பார்க்கலாம். என்ன எழுதியிருக்கோம் அதுல? அதை திருப்பிக் கொள்வோம். செப்பனியாவுல 3வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்வாங்க. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். கடைசி பகுதி சொல்கிறது, அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் மகிழுவார். வெட்கம் அனுபவித்த தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அநேக வாக்குத்தத்தங்கள். இது யாருக்காக கொடுக்கப்பட்டது? நிச்சயமாக நமக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இதனுடைய அடிப்படை காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் யூதா கோத்திரத்தின் காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன நாட்களிலே, தேவனை விட்டு தூர போன நாட்களிலே, அவர்களுக்காக ரட்சகர் வர வேண்டும் என்று காத்திருந்த நாட்களிலே செப்பனியா தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அதே செப்பனியாவின் புஸ்தகத்துல 1 அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? தயவுசெய்து திறந்து வச்சுக்கோங்க. பைபிள் கொண்டு வர்றது அப்படியே போட்டு வந்து கொண்டு போவதற்கு அல்ல, பைபிள் இல்லாம வருவதற்கும் அல்ல. பைபிள் இல்லை என்றால் வாங்கி கொள்ளுவோமா? ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு, எதையாவது விற்றாது வாங்கிருக்க ஒரு பைபிளை. வீட்டுக்கு ஒரு டாக்டர் வச்சுக்கலாம், வீட்டுக்கு ஒரு ஷாப்பிங் சென்டர் வச்சுக்கலாம். ஆனா வீட்டுக்கு ஒரு பைபிள் வைக்க கூடாது. வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். சரிதானே? ஆகவே நாங்க எங்களுடைய ஊழியத்துல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல 100 ரூபாய் கொடுத்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 150 ரூபாய் கொடுத்தால் குளிரிலே வாடுகிற உத்தரப்பிரதேசத்துல லக்னோவின் சுற்றுப்புறங்களில் மக்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுக்கிறோம். 4 டிகிரி 5 டிகிரி குளிர் அங்க போயிடுச்சு. அந்த சிச்சுவேஷன் இருக்கு இந்த நாட்கள்ல. நாங்க கடந்த மாதத்துல அங்கே ஒரு ஆலயத்தினுடைய பிரதிஷ்டைக்காக சென்றிருந்தோம். சென்னையில் உள்ளதான மக்கள் அங்கு ஒரு ஆலயத்தை தங்களுடைய குடும்பத்திலே உள்ள முன்னோர்களின் ஞாபகமாக கட்டி கொடுத்தார்கள். அந்த நாட்கள் நவம்பர் மாசத்திலே அந்த குளிர் வந்து விட்டது. ஆனா டிசம்பர்ல மிக அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சம் யோசித்து பாருங்க. பஸ்ல, ஏசி பஸ்ல நிறைய பேர் சென்னைக்கு போயிருப்போம். அவன் எவ்வளவு செட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? 23 வச்சிருப்பாங்க டிகிரி கூலிங். அதையே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப குளிர்தியா, கொஞ்சம் ஏசியை ஆஃப் பண்ணு, இல்லைன்னா கொஞ்சம் மாற்றி எதையா. ஆனால் உள்ள இருக்கிறவங்களுக்கு வேர்த்தி கொட்டும் சிலருக்கு. ஆனால் 23க்கு கீழே அவன் போயிட மாட்டான், அதுக்கு மேல கூட்டிடுவான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலோ 5 டிகிரி 6 டிகிரி குளிர்.
எங்க உத்தரப்பிரதேசம் வட இந்தியா பகுதிகளில் அவர்களுக்கு போர்வை வழங்குவதற்காக 150 ரூபாய் காணிக்கையாக பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவங்க கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். செப்பனியா அவருடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 6வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜ குமாரரையும் மறுதேசத்து வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். சரி, ரொம்ப டீப்பா அதுக்கு மேல நான் போகல. ஆண்டவர் அவருடைய நாளுக்காக நம்மை அழைக்கிறார். அவருடைய நாள் மிக மிக நல்ல நாளா, சந்தோஷமான நாளா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சந்தோஷமான நாள், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பயங்கரமான நாள். இயேசுவை சொந்த ரட்சகர். ரட்சிப்புங்கிறது வெரி சிம்பிள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்புனா என்னதுன்னு சொல்லி அது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சரிதான்? ஆகவே ரட்சிப்பு என்பது ஏதோ மலையை புரட்டுற விஷயம் இல்ல. ரட்சிப்பு என்பது ஏதோ அங்கே ஓடி அவங்க தலையில கை வச்சா வந்துடும், இவங்க தலையில கை வச்சா வந்துடும், அப்படி அல்ல. இருக்கிற இடத்துல முழங்கால் படையிட்டு, ஒருவேளை அது கிச்சனா இருக்கலாம், பாத்ரூமா இருக்கலாம், குளிக்கும் போது கூட பலவிதமான. ஜான் வெஸ்லி என்றதான ஒரு பெரிதான ஒரு தேவனுடைய மனுஷன், இங்கிலாந்து தேசத்துல ஆங்கிலிக்கன் ஆதிக்கத்தையே 2ஆக புரட்டி போட்டவர். ஆகவே மார்ட்டின் லூத்தர் முதலாவது ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். அதற்கு பின்பாக அந்த திருச்சபையானது மிகுந்த பாரம்பரியமாக போய் கொண்டிருந்தது. அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் ஜான் வெஸ்லி. ஜான் வெஸ்லியின் இடத்திலே அவர் ஊழியங்களை செய்து கொண்டே இருந்தார், பல இடங்களிலே சென்று. அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு மிஷனரி இயக்கத்தினர் வந்து கேட்டாங்க ஜான் வெஸ்லியை பார்த்து, ஐயா ஊழியங்களை வல்லமையாய் செய்றீங்க, உங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதா? Do you have the experience of salvation என்று கேட்டார்கள். அப்படி அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவன், நான் பைபிளை வாசிக்கிறவன், பைபிளை பிரசங்கம் பண்ணுகிறவன். நோ நோ நோ, we are not talking about. நாங்க அதை பத்தி கேட்கவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா? என்கிட்ட ஒரு காலத்துல கேள்வி கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா தம்பி? என்ன எப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கறீங்க? எங்க அப்பா கிறிஸ்தவங்க, எங்க தாத்தா ஐயர்வாள், அதுலயும் மாத்திரம் இல்ல ஐஎம்எஸ்ல முதல் மிஷனரி, என்னைய பார்த்து இப்படி ஒரு கேள்வியா? தூர போயா அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் என்னோடு கூட இடைப்படுகிற ஒரு நாள். நம்ம எல்லாருக்கும் பாவி என்ற உணர்வு வரும் பொழுதுதான் அந்த பாவத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறது தான் என்னது? ரட்சிப்பு, salvation. எல்லாருமே இப்போ பாவிகள் தான். But we can add one title in front of our பாவி. பாவிக்கு மேல ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். இல்ல மிஸ்டர், டாக்டர் அப்படிலாம் போடுறாங்க பாத்தீங்களா? அத மாதிரி உண்மையாய் மனம் திரும்பின பாவிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு டைட்டில் என்னன்னா, மீட்கப்பட்ட பாவி, redeemed sinner. இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் பாவிகள். அதான் பாட்டு பாடுவோம் தெரியுமா? மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆகவே மீட்கப்பட்ட பாவிகள் ஐயா, மீட்கப்பட்டிருக்கிறோமா? மீட்கப்பட்டிருக்கிறோமா? அதைத்தான் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அழகான தலைப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்புகளிலிருந்து மிக அருமையாக ஆண்டுடைய வார்த்தைகள், அதற்கான பகுதிகள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எவ்வளவா ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு முறை எங்களுடைய ஊழியத்திலிருந்து ஒரு சகோதரர் வெளிநாடு, குறிப்பா சிங்கப்பூருக்கு போய் ஊழியம் செய்து வந்தார். இது பல நாடுகள் நடந்தது, கேரளாவில் நடந்தது. அங்கே ஒரு சபையில ஒரு பாஸ்டர் அவர் அழைத்திருந்தார் இந்த OM டீம். அப்ப இந்த சகோதரன் சிங்கப்பூர்ல ஊழியம் செய்து வந்திருக்கிறாரு. அந்த பாஸ்டர் அமெரிக்கால போய் ஊழியம் செய்து வந்திருக்கிறாரு. இந்த பாஸ்டர் சொல்றாரு சாட்சி, அவன் அமெரிக்காவிலே போய் பார்த்தது என்னவென்றால் ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கிற அனுபவம். வெளியிலே சத்தம் ஒன்றுமே இல்லை, அவ்வளவு ஹை டெக்னாலஜி. ஆனா உள்ள கடகடா கடகடான்னு சத்தம் கேட்குது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய ஜீவி அப்படிதான். வெளியில பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறாங்க, நீட்டா வர்றாங்க, ஸ்டைலா வர்றாங்க, ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு கலர் ட்ரெஸ்ல வராங்க. ஆனா உள்ளத்திலே படக் 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் சொல்லி முடிச்சுட்டு OMலோட சகோதரன் கூட, வாங்க நீங்க முன்னால வாங்க, சிங்கப்பூர்ல போய் பார்த்ததை சொல்லுங்க. இவருக்கு யோசித்தாரா, என்னடா இவரு பாஸ்டர் டிராக்டரையும் கடகடாவையும் சொல்றாரு, நம்ம என்னத்த சொல்றது? சிங்கப்பூர்ல போய் ஊழியம் செஞ்சு வந்தவே. அவர் சொன்னாராம்,
நான் சிங்கப்பூர்ல போய் பார்த்து வந்தது என்னவென்றால், மக்களுக்கு துணியினுடைய விலையோ ரொம்ப கொஞ்சம், ஆனால் அவர்கள் உடுத்தி இருக்கிறதோ இவ்வளவு. அதை போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை இலவசம், மக்கள் பயன்படுத்துகிறதோ ரொம்ப கொஞ்சம். சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை இலவசம், எவ்வளவாய் பயன்படுத்துகிறோம். சயின்ஸுக்கு ஒரு டியூஷன் அனுப்புவோம், மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு டியூஷன் அனுப்புவோம், 12th முடிச்ச பிறகு அப்புறம் அந்த எக்ஸாமுக்கு இன்னொரு டியூஷன் அனுப்புவோம். ஆனா பைபிள் சரியா வரலன்னு சொல்லி ஈவன் choir, நாட் ஈவன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், choirக்கு பிராக்டிஸ் இருக்கு. நான் கேள்விப்பட்டேன், உள்ள வந்தப்போ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சாட்டர்டே பிராக்டிஸ் வரலைன்னா அடுத்த நாள் என்ன போட முடியாது. ஏனென்றால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணுவது நல்லது. அதை எவ்வளவாய் நாம் செய்கிறோம், எவ்வளவாய் செய்கிறோம்? ஆயத்தத்திலே இருக்கிறோமா? ஆரம்பத்திலே இருக்கிறோமா? கர்த்தருடைய கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தங்கள் பலவாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக அதிகமான ஆயத்தங்கள். இன்றைக்கு பாருங்க, சைனால இருந்து ஸ்டாரே கிடையாது, ஒரு குளோப் மாதிரி ஒரு சும்மா டிஃபரெண்டா ஒரு பிளாஸ்டிக்ல வந்திருக்கு. அவனுடைய எண்ணம் என்னன்னா, அந்த கிறிஸ்தவருடைய அந்த ஸ்டார்ங்கிறது என்னதான், ஸ்டார் ஆஃப் டேவிட், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், அந்த சின்னத்தையே அந்த சிம்பலையே மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு பிளாஸ்டிக்ல ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறான். அதுவரை விலையோ 450 ரூபாய். அதை வாங்கி எல்லாரும் தொங்க விடுறாங்க. எதற்குன்னா, எல்லா வருஷமும் ஸ்டார் தானே போட்டோம், இந்த வருஷம் வித்தியாசமா நாங்க போடுறோம். எங்க வீட்டுல உங்க வீடை விட எங்க வீடு வித்தியாசம். கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கிறிஸ்துமஸ் நேரத்துல ஒரு குடில் அமைக்கிறதுக்கு 30 ல இருந்து 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்றாங்க கிறிஸ்தவர்கள். அதுல போட்டிகள் நடக்கிறது, போட்டிக்காக குடில் செட் பண்றாங்க. அத ஒரு சில கமர்ஷியல் பீப்புள், கடை வியாபாரம் பண்றவங்க போய் பிரைஸ் கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கிற தங்கம் பெரிய 10 கிலோ கொடுக்கறது இல்ல, 1 கிராம் தங்கம் கொடுப்பான். 1 கிராம் தங்கத்துக்கு உங்களுக்கு தெரியும், அவன் செலவு பண்றதோ 40 லட்சம் ரூபாய். அது ஆஃப்டர் ஆல் கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே, நியூ இயர் முடிஞ்ச எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிருவாங்க. யோசித்து பாருங்கள், கிறிஸ்துவுடைய ஆயத்தம் எப்படியாக இருக்கிறது. துணி எடுக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, கிறிஸ்துமஸ்க்கு வீட்டை வெள்ளை அடிக்கிறது தப்புன்னு சொல்ல வரல. எல்லாவற்றுக்கும் மேல உள்ளத்தை வெள்ளை அடிப்போம். உள்ளே கரை இருக்கிறதா, உள்ளே பாவங்கள் இருக்கிற ஒரு பக்தன் சொல்கிறார், வியாதியோடு பரலோகம் சென்று விடலாம், பாவத்தோடு பரலோகம் போக முடியாது, போகவே முடியாது. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். we have a lot of expectation, பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். நல்லதான ஒரு உதாரணம் வேதத்திலிருந்து சொல்வேன் என்றால் waiting. so waiting is not wasting. காத்திருக்கிறது நல்லது, அது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காய் காத்திருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நானும் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துட்டேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. வந்த பாடு இல்லையே. அவர் வராமல் இருந்தாலும் கூட, அவர் வருவதற்கு தாமதப்படுத்தினாலும் கூட அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. தயவு செய்து டிவியை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. பரலோகத்தை நரகத்தை அங்கேயே பார்த்து ஏமாந்துடாதீங்க. பரலோகம் என்பதும் நரகம் என்பதும் வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை புதுசா ஒருத்தர் வந்து சொல்லிதான் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் இதற்காக நாம் ஆயத்தமாய் எப்படியாக இருக்கிறோம். ஒரு முறை நாங்கள் சிங்கப்பூர்ல ஊழியம் செய்த நாட்களில் அங்கிருந்த ஒரு சீன போதகரிடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டு, ஒரு மனிதர்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து கேட்டாங்க. கேள்வி என்ன கேட்டாங்க, அந்த நேரத்துல மதர் தெரேசா மரித்து போயிருந்த நேரம், அதே நேரத்துல பிரின்ஸ் சார்ல்ஸ் உடைய மனைவி டயானா ஆக்சிடென்ட்ல செத்து போன நேரம். அவர்கள் கேட்ட கேள்விதான், பாஸ்டர், பிரின்ஸ் சார்ல்ஸ் உடைய மனைவி டயானா பரலோகம் போயிருப்பாங்களா, மதர் தெரேசா பரலோகம் போயிருப்பாங்களா, இல்லைன்னா இவங்க நரகம் போயிருப்பாங்களா, அவங்க நரகம் போயிருப்பாங்களா? இந்த கேள்வியை கேட்டு நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாரு, அவங்க பரலோகம் போயிருக்காங்களா, இவங்க நரகம் போயிருக்காங்களா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க செத்து நீங்க மரிச்ச பிறகு பரலோகத்துக்கு போனா அங்க தேடி பாருங்க, நரகத்துக்கு போனா அங்க தேடி பாருங்க. திஸ் இஸ் வெரி சிம்பிள். நம்ம எங்க போறோமோ அங்க தேடி பார்த்துடலாம். ஆகவே உங்களுடைய காரியம் என்ன? இப்போ ஆண்டவரை தேடுங்கள், வேதத்தை தியானியுங்கள். இதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களே சிந்தனையை செலுத்தாதீர்கள் என்று சொல்லி சொன்னார். அது ஒரு நல்ல பதிலாக தெரிந்தது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் அவங்க செத்துட்டாங்க, கட்டாயம் நரகம் தான், இந்த பார்ட்டிலாம் அவ்வளவுதான், முடிஞ்ச நேர் டிக்கெட் தான், வெயிட்டிங் லிஸ்டே கிடையாது, கன்ஃபார்ம் டிக்கெட். நமக்கு நிறைய ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா, வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆகுமா ஆகாதா, தேர்ட் ஏசினா ஆகாது, ஸ்லீப்பர் கிளாஸ்னா ஆகிரும். இன்னும் பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங்ல வெயிட்டிங் லிஸ்ட், ஐயோ இந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த காலேஜ் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஐயோ இந்த காலேஜ் ரொம்ப ஒஸ்ட்ங்கிறாங்களே, எஸ்ஆர்எம் பெஸ்ட்ங்கிறாங்களே, பனிமலர் இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்களே, நான் எங்க போக?
ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். காத்திருக்கிறது ஆண்டவருடைய கரத்திலே பாதத்திலே காத்திருந்து மற்றவைகளை செய்வோம். இந்த நாட்களிலே பிராக்டிக்கல் காரிய தர்மம் முக்கியம். நடைமுறை கிறிஸ்தவம் அவசியமாக இருக்கிறது. பிரசங்கம் கேட்டு கேட்டு ஓவர்லோடட். இன்றைக்கு நம்ம சபையில பிரசங்கங்களுக்கு அளவே இல்லை. ஆனால் அதன்படி நடக்கிறவர்கள் தான் தேவனுக்கு தேவை. அதை தேவன் எதிர்பார்க்கிறார். வெயிட்டிங் வித் எக்ஸ்பெக்டேஷன், வெயிட்டிங் ஃபார் த லார்ட், வெயிட்டிங் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இங்கிலாந்துல ஒரு மிஷனரி அம்மா வந்து நாங்க தங்கி இருந்தாங்க சில மாதங்கள். அந்த அம்மா காலையில எந்திரிச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க, குட் மார்னிங் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு, நன்றி ஆண்டவரே, கல்லறைக்கு நெருங்குவதற்கு ஒரு நாளை குறைத்தபடியால் நன்றி. அவருடைய பிறந்த நாள்ல சொல்லுவாங்க, என்னுடைய ஆயுசுல ஒரு வருஷத்தை குறைத்ததற்காய் நன்றி. நம்மள என்ன சொல்லணும்? ஆண்டவரே, புதிய வருஷத்தை காண செய்தீர் நன்றி, புதிய வருஷத்தை தந்தீர் நன்றி. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஆண்டவரே, என்னுடைய ஆயுசுல ஒரு வருஷத்தை குறைத்தீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எப்படிப்பட்டதா ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் அர்த்தம் உள்ளதாக மாறட்டும். நம்முடைய பேச்சுக்கள் அர்த்தம் உள்ளதாக மாறட்டும். அப்படி நம்முடைய உள்ளத்திலே ஒரு உருமாற்றம் தேவை. அப்பொழுதுதான் நாம் ஆயுதத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி ரட்சிப்புக்கான நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? hope for salvation, hope and trust. இதெல்லாம் ஆங்கில வார்த்தைகள். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் உலகத்துல என்ன செய்றாங்க? வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதுல போய் வாழ்க்கை அழித்துக் கொண்டிருக்கிறாங்க. சொல்றாரு ஒருத்தர், ஐயோ வாட்ஸ்அப்ல எல்லாம் ஃப்ரீங்க, அப்படியே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுவேன். I know one WhatsApp, that is what is up. My God is in up there. எனக்கு உன்னதத்துல இருக்கிற தேவன் இருக்கிறார், அவர்தான் he is on up. உலகத்தில் பலவிதமான மனிதரை அழிக்கிற காரியங்கள். அமெரிக்கா தேசத்துல ஒரு சர்வேல கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு தங்கச்சி பள்ளிக்கூடத்துல படிக்கிறவா, அவளுடைய வயசு 9 வயது, ஒரு நாளைக்கு 32,000 SMS கொடுக்கிறான். கையெல்லாம் என்ன ஆகும் சொல்லுங்க? கொஞ்சம் ஒரு 25 வயசு ஆகும், கையெல்லாம் இப்படி ஆட ஆரம்பிச்சு. ஆனா அவருக்கு சொன்னாலும் அவளுக்கு கேட்கிற திறன் இல்லை. பெற்றோரை பார்த்து ஏன் பெற்றா என்கிற பிள்ளைகள் உண்டு இந்த நாட்களிலே. ஏன் என்னைய படிக்க வைக்க முடியல, எதுக்கு நீ பெற்ற? அவங்கள மாதிரி டிரெஸ் வாங்கி கொடுக்க முடியல, எதுக்கு பெற்ற? தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளை. மதுரையில ஐடில ஒர்க் பண்ணல, they are engineering students. அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து பேசி நன்றாக மகிழ்வார்களாம். தீபாவளி அன்னைக்கு ஒன்றாக இணைந்து எல்லாருமாக ஒன்றாக சந்தோஷமா இருந்தார்களாம். மீண்டுமாக அந்த ராத்திரியிலே அதுல ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டுக்கு சென்று அவனுடைய Facebookஐ ஓபன் பண்ணி வேற எங்கேயோ இருந்து ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ்ல இருந்து ஒரு படத்தை எடுத்து, அது என்ன படம் இருந்துச்சுன்னா, ஒரு மனிதன் சாகுவதற்கு முன்னால ரத்தத்தினாலே தன் கரத்திலிருந்து எழுதுகிறதான ஒரு படம். ஐ அம் கோயிங் டு டை அப்படிங்கிறது. அதை அப்படியே டவுன்லோட் பண்ணி Facebookல பேஸ்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிட்டான். உடனடியா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நிறைய பேர் என்ன பதில் வச்சா, ஒரு 8 நண்பர்கள் பதில் எழுதினாங்களாம். ஓ தட் இஸ் குட், யூ கேன் டு இட், ரொம்ப நல்ல காரியம், நீனும் செத்து போன்னு எழுதிட்டாங்க. அவங்க ஜஸ்ட் விளையாட்டுக்காக எழுதினாங்க. இவனுடைய உள்ளத்திலே கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை, கிறிஸ்துவை அறியாத வாழ்க்கை, தெரியாத வாழ்க்கை. அந்த ராத்திரியிலே கயிறுல கழுத்தை கட்டி தொங்கினான். அடுத்த நாளில வந்து கண்டுபிடித்தார்கள் காரியங்கள் இப்படியா. இந்த நாட்களில் வாலிபர்கள் மற்றவருடைய வார்த்தையில தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆயத்தம் என்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம், ஆயத்தம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் எவ்விதமான ஆயத்தமா இருக்கிறோம்? இயேசு இன்றைக்கு வருவார் என்றால் நானும் என் வீட்டாரும் அவரோடு கூட செல்ல முடியுமா? நானும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும், என்னுடைய உடன் பிறந்தவருடைய குடும்பம், என்னுடைய பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் செல்ல முடியுமா? ஒரு 2 பிச்சைக்காரர்கள் கதையை மாத்திரம் பைபிள் என்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரத்தை அதிகமாக எடுக்க விரும்பவில்லை. நினைக்கல, என்னையா மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க, இவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்க, நாங்களும் தெரியாதனமா சொல்லிட்டு. அப்படி அல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கொஞ்சம் பக்கத்துல திரும்பி பக்கத்துல கை குடிக்க சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க சொல்லுங்க, உற்சாகப்படுத்துங்க. இது சற்று வித்தியாசமாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம செய்யறதே கிடையாது. ஆலயத்துல வந்தா வந்த வண்ணமாக அப்படியே போறதுதான். அப்படி இல்லை, தேவன் நம்மை சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார். அதான் அன்னைக்கு வாசிக்க கேட்டால ஒரு மார்க்கு பகுதி அதுல சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவானவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். தயவு செய்து ஆச்சரியப்பட வேண்டாம். வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், வார்த்தையை அறிந்து கொள்ளுவோம். இது போதும் ஆண்டவரே. இந்த நாளிலே நீங்க வந்தாலும் உமோடு கூட வரணும். யாருக்கு பயம் இருக்கும்? இசிஜி எல்லாம் மாட்டும் பொழுது யாருக்கு பயம் இருக்கும்?
ரட்சிக்கப்படாத ஒரு கிறிஸ்தவர் அவர் சொல்ற, ஐயோ ஏறுது, ஐயோ என்ன சாக போறேனே. அப்ப அந்த நர்ஸ் சொன்னாங்களா, உண்மையா நடந்தது. அந்த நர்ஸ் சொன்னாங்களா, ஐயா சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. இல்ல எனக்கு உயிர் போகுது, யாருதான் கீழே இறங்கு ஏறிக்கிறாங்க. ஏன்னா இவரு ரட்சிக்கப்படவில்லை, இயேசுவை அறியவில்லை. அவருடைய மனைவி ஜெபம் பண்ணுவாங்களாம், என் மனைவிலாம் ஜெபம் பண்ணுவா. ஐயா நீங்க ஜெபம் பண்ற நேரம் ஐயா இது. நிறைய பேருக்கு வியாதி படுக்கிறதா ஆண்டவரை தேடுவாங்க. இனி நான் ஆண்டவருக்காக போவேன், இனி நான் ஆண்டவருக்காக போவேன். வியாதி படுக்கையா தடவியாவது கண்டுபிடிச்சிருவோம். இல்லை என்றால் மீண்டுமாக வந்த பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பார்ப்போம். கடைசியில் அவருடைய வாழ்க்கை முடிந்தே போய்விட்டது. பயத்துல மரண பயம், மரண பயம், மரண முடிவு அல்ல கிறிஸ்தவர்களுக்கு, மரண முடிவு அல்ல கிறிஸ்தவர்களுக்கு. நமக்கு this is a temporary place. இது ஒரு இரவல் குடியிருப்பு. இங்கே நாம் ஆயத்தப்படுத்துகிற இடம். பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க. டீச்சர்ஸ் என்னத்துக்காக ஆயத்தப்படுத்துறாங்க? பரீட்சைக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். நன்றாக பரீட்சையில பாஸ் பண்ணாதான் அடுத்த கிளாஸ் போக முடியும். என்னுடைய உறவினர் ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துல ஆசிரியராக இருக்கிறாங்க. அங்க ஒரு 12th படிக்கிற பையன் அந்த பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரை சட்டை காலர் அப்படி தூக்கிட்டான் மேல. சொன்னா ஒரே வார்த்தை, தம்பி நீ 12th பாஸ் ஆகணுமா வேண்டாமா, அவரை கீழே விடு. அந்த வார்த்தை அவனை மாற்றியது. இதே நேரத்துக்கு வேற ஒருத்தர்னா இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்க போய் அந்த பதில சொன்னாங்க, இல்லைன்னா கீழே விடுறியா உனைய அடிக்கவான்னு கேட்டா அவங்க இவர்களையும் சேர்த்து தூக்கிடுவான். அப்படிப்பட்டவர்கள் வாழ்கிறது. டீச்சர்ஸே கத்தி எடுத்து குத்துறவங்க, செவுட்ல அடிக்கிறவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. தெரியுமா அவங்களுக்கு? சென்னையில ஒரு டீச்சரை கொலை பண்ண அந்த பையன் அந்த சிறுவர் ஜெயில உட்காந்து அழுறானா, ஐயோ என் வாழ்க்கையில் எப்படி பண்ணிட்டேனே, இந்த மாதிரி சேர்த்துட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை செய்த தவறுனால முடிந்து போய்விட்டது. நம்ம ஒரு முறை தவறு செய்திருக்கலாம், 2 முறை கூட தவறு செய்திருக்கலாம், ஒரு முறை பாவத்தில் விழுந்திருக்கலாம், பல முறை பாவத்தில் விழுந்திருக்கலாம். இந்த ரட்சணி நாள் இது ஒரு ஆயத்தத்தின் நாள். ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த ஆயத்தத்தில் நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். பேதுருவும் பயங்கரமான தவறு செய்தார், ஆண்டவரை மறுதலித்தார். ஆனால் யூதாஸ்காரியர் என்ன செய்தாரு? ஆண்டவரை காட்டி கொடுத்தார். ரெண்டும் ஆல்மோஸ்ட் சிமிலர் சின், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாவங்கள், ஒரே மாதிரியான தவறுகள். ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுது ஆண்டவருக்கு பின்னால் வந்து மன்னிப்பு கேட்டு விட்டார். யூதாஸ்காரியோத்து தன்னுடைய முடிவை தானே தெரிந்து கொண்டான். நம்முடைய முடிவை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய முடிவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கினவர், அவர் நம்மை உருவாக்கினவர் அல்லவா. அவருக்கு நேராக அந்த 2 பிச்சைக்காரர்கள் கதை மாத்திரம் நான் சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். நமக்கு நன்றாக தெரியும், லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தான், சுகபோகமாய் வாழ்ந்தான். அவனுடைய வீட்டுல எப்பவும் பிரியாணியும் சிக்கன் 65 தான். அவன் எப்பவும் பெர்ஃபியூம் தான் அடிப்பான், தப்பு இல்லை. கார்ல தான் போவான், தவறு இல்லை. ஆனால் வாசற்படியிலே ஒருவன் கிடந்தான், அவன் லாசரு. அவனுடைய பருக்கைகளை நாய்கள் நக்கிற்று. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், லாசரு இருந்தான், ஐஸ்வர்யவான் இருந்தான் என்று சொல்கிறது. இது ஒருவேளை உண்மை சம்பவத்தை இயேசுவானவர் சொல்லி இருக்கலாம். 2 பேருமே ஒரு நாளிலே மரித்தார்கள். 2 பேருமே மேலே போனார்கள். ஒருவன் பரதீசுக்கு போனான், ஆபிரகாமின் மடியில. யாரு? லாசரு. ஐஸ்வர்யவான் எங்க போனாரு? அக்கினியில போனாரு. நரகம் வேதனை உள்ள இடம். நரகத்துக்குள்ள இருந்து என்ன செய்ய முடியும்? சிந்திக்க முடியும். தன்னுடைய 5 சகோதரர்கள் நினைக்கிறான், தன்னுடைய மற்ற சகோதரர்கள் நினைக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த நரகத்துக்குள்ளாக இருந்து என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும். அவன் ஜெபம் பண்றான். அங்கே இருந்து என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே, உங்க மடியில அந்த ஆபிரகாம் மடியில இருக்கிறாரே லாசரு, அவர் விரல் நுனியில போய் தண்ணியை தொட்டு எனக்கு போட சொல்லுங்க, தாங்க முடியல என்று கூப்பிடுகிறான். இங்கே ஜெபம் பண்ணலன்னா நரகத்துல போய் தான் ஜெபம் பண்ண வேண்டும். பரலோகத்துல போய் ஜெபிக்க முடியாது. பரலோகத்துக்கு போகிறவர்கள் இங்கே ஜெபிப்பார்கள். பரலோகத்துல போய் ஆண்டவரை துதிக்க தான் முடியும். சிறிய சிறிய காரியங்கள் நம்மளை பிடிச்சு கிரிப் ஓவர் வச்சிருக்குதா? ஜஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் தட். என்ன விதமான பாவங்கள் நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு, வெளியில வருவோம். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான்? ஐஸ்வர்யவான். இவன் பெரிய பிச்சைக்காரன், அவன் பெரிய பிச்சைக்காரன். இவன் இங்க வாசல்ல படுத்து அவன் மீதி போடுறதெல்லாம் எடுத்துட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு அவன் விரல்ல தொட்டு ஒரு சொட்டு தண்ணி வேணும். அப்ப யார் பெரிய பிச்சைக்காரர்? ஐஸ்வர்யவான் தான் பெரிய பிச்சைக்காரன். இவர் இப்ப போய் ஆபிரகாம் மடியில உட்காந்துக்க, அவரை கொஞ்சம் அனுப்புங்கய்யா, போய் சொல்லிட்டு வர சொல்லுங்க. மோசே முதலிய தீர்க்கதரிசிகள் சொன்னதை கேட்கலன்னா இங்க இருந்து ஒருத்தர் போனாலும் கேட்க மாட்டார்கள். ஒரே ஒரு நடந்த சம்பவம் பாருங்க. இந்த இடத்துல அமெரிக்காவில்
ஒரு குறிப்பிட்ட நகரத்துல பெரிதான ஒரு இசை கச்சேரி ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்தது. ஜேசன் பெல் என்றதான ஒரு பெரிய ஒரு மியூசிஷியன், வயலினிஸ்ட், அவரை அதனுடைய ப்ரோக்ராமுக்காக அமெரிக்கால கொண்டு வந்தாங்க. அப்பொழுது டிக்கெட்ஸ் எல்லாமே குறைஞ்சது $100 டிக்கெட், பெரிய ஒரு ஆடிட்டோரியம் ப்ரோக்ராம். ஆனா அதற்கு முந்தின நாளிலே அங்க இருந்ததான US டைம்ஸ் என்ற பத்திரிகைக்காரங்க ஒரு வித்தியாசமான காரியம் என்ன செய்தாங்களாம், அந்த நபர் ஒரு தெருவில் மிக முக்கியமான சந்தில அநேக மக்கள் போய் வருகிற ஒரு ஜன நெருக்கடி உள்ள இடத்துல உட்கார ஒரு சேர் வச்சு ஒரு சின்ன ஒரு உண்டியல முன்னால வச்சு அவர் வயலினை பிளே பண்ண சொன்னாங்க. ஐயா 45 மினிட்ஸ் இதுல பிளே பண்ணுங்க, பாப்போம் மக்கள் எப்படி உங்களை அறிந்து கொள்கிறார்கள், மக்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தாங்களாம். அவர் அதே இடத்துல அமர்ந்து வயலினை 45 மினிட்ஸ்க்கு பிளேடு. ஆனா அங்க கிடைச்ச காசு எவ்வளவு தெரியுமா? கரெக்டா $38 மாத்திரமே. ஆனா அதுக்கு அடுத்த நாள் பெரிய கான்சர்ட், ஆடிட்டோரியம் is overflowing, minimum $100 ticket. The same Jason Bell was playing violin. இன்னும் ஒரு மாற்றம். மக்கள் எதை நம்புகிறார்கள்? பெரிய ஒரு ஆடிட்டோரியம், பெரிய ஒரு மனிதர், பெருசா ஏரோப்ளேன் வந்து இறங்குவாரு, அவர் சொன்ன சுகம் அளிக்கும் வரம் பெற்றவர், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், அங்கதான் ஓடுவோம். ஆனால் இயேசு சாதாரணமா பிறந்தாருங்க, மாட்டு கொட்டைகளை பிறந்தாரு. நாங்க கடந்த வருஷம் போயிருந்தோம் பெத்லகேம்ல, போய் பார்த்தோம். அது உள்ள குனிஞ்சுதான் போகணும், எல்லாம் பெரிய பாறை இருக்குது, அதோட நேரம் நிக்க முடியாது, அது தலையை தட்டும், அதுல தாழ்மையா போக வேண்டும் என்று சொல்லி அது இன்னும் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதுல பிறந்தார். இரவல் குடியிருப்பு அல்லவா, இங்கே ஜெபித்துக் கொள்ளுவோம், இங்கே நண்பர்களுக்காக உடன் பிறந்தவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும், சொல்லுவோம். முடிஞ்சா எல்லாம் கேதரிங் உள்ள ஃபேமிலி. அப்ப தயவு செய்து ரட்சிக்கப்பட்டீங்களா? சமீபத்தில் ஒரு பெரிய கம்பெனி, மல்டி மில்லியனர், திருநெல்வேலியில் உள்ள அவங்களுடைய மகா எங்க ஊழியத்துக்கு அதாவது மினிஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றாங்க பிரேயர்ல. அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் கேட்டிருக்கேன் ஜெயக்கர், ரட்சிக்கப்பட்டீங்களா ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆனா எங்க அப்பாவுக்கு கேட்காம இருந்தேன். இப்ப எங்க அப்பா வியாதியில இருக்கிறாங்க, பல கோடி சேர்த்து இருக்கிறாங்க. ஆனா இந்த கேள்வி நான் கேட்டுன்னு சொல்லி கேட்டுட்டேன் எங்க அப்பாட்ட. எங்க அப்பா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன். எங்க அப்பா சந்தோஷத்தோடு அது வாயினால் அறிக்கை பண்ண வச்சேன். அறிக்கை பண்ணாங்க. ஒரு வாரத்துல மரித்து போனாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், எங்க அப்பா பரலோகத்தில் இருப்பாங்க, நான் அவர்களை பார்ப்பேன் என்று சொல்லி. கடைசியில் அந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப பயங்கரமான கஷ்டத்தோடு அதிலே அக்கினியில கிடந்தான். வேதனை உள்ள இடம், நம்ம யாரும் அங்க போயிட வேண்டாம். பயங்கரமான இடம். ஆயத்தம் இல்லாதவர்கள், தங்கள் கரங்களிலே ஆயத்தம் இல்லாதவர்கள், வாழ்க்கையிலே ஆயத்தம் இல்லாதவர்கள் தான் அங்கே போவார்கள். கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகு ஆயத்தமாகு, இயேசு வந்திடுவார். சீக்கிரம் வருவார், சீக்கிரம் வருவார், இயேசு வந்திடுவார். ஆயத்தமாகு ஆயத்தமாகு, இயேசு வந்திடுவார். ஆண்டவரே, நீங்க விரும்புகிற ஒரு ஆயத்தத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க எந்தெந்த காரியத்துக்கெல்லாமோ ஆயத்தம் பண்றோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கு, எங்களுடைய மருத்துவ காரியங்களுக்கு, எங்களுடைய உயர் காரியங்களுக்கு, எங்களுக்கு வர வேண்டியதான பெரிதான நன்மைகளுக்கு, எங்களுக்கு வர வேண்டிய உலக பிரகாரமான காரியங்களுக்கு, எங்களுக்கு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிவிட வேண்டும், எங்களுக்கு எப்படியாவது ஒரு இடத்தை வாங்கிவிட வேண்டும், எங்களுக்கு அதை செய்யணும், எங்க பிள்ளைக்கு எப்படியாவது இந்த காரியம் நடந்து விட வேண்டும் என்று உலக பிரகாரமான ஆயத்தங்கள் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக ரொக்கம் நகை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் ஆண்டவரே. ஆனால் கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய அன்பை கொடுத்திருக்கிறோமா? எங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்களில் அநேக பிளவுகள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீங்க இல்லாதபடி அல்லவா, ரட்சிப்பின் அன்பு இல்லாதபடி அல்லவா, பிதான ஒரு மனமாற்றம் இல்லாதபடி அல்லவா, பாவத்தை விட்டு நீங்களாகிற வாழ்க்கை இல்லாதபடினாலே அல்லவா. அப்பா, எங்களை தயவு செய்து மன்னியுங்க ஆண்டவரே, எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. இதோ சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவர் அல்லவா, இதோ சீக்கிரமாய் வரப்போகிறவங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களோடு பேசுங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு அருமையானவர்கள். நாங்க ஒருவரும் கெட்டு போவது உமக்கு விருப்பமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் பரலோகத்தில் உமோடு வர வேண்டியவங்க அல்லவா ஆண்டவரே. ஆண்டவர், நாங்க அக்கினியில போக வேண்டியவங்க கிடையவே கிடையாது ஆண்டவரே. எங்களுடைய உடன் பிறந்தவங்க, எங்களுடைய பெற்றோர்கள், பிள்ளைகள் ஆண்டவரே, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மரித்தவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட முடியாது ஆண்டவரே. ஆனால் மரித்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து நாங்கள் எங்களை சிந்தித்து பார்க்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமான மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை என்று வார்த்தை சொல்லுது ஆண்டவரே. துன்மார்க்கன் மரணத்துக்கு நடுங்குகிறவன் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாருங்க. எங்களை தாழ்த்துகிறோம்,
ஆசீர்வதிங்க. வருகிற கிறிஸ்துமஸ் உண்மையாய் இயேசு எங்களுடைய உள்ளத்திலே பிறக்கிற கிறிஸ்துமஸாக ஒரு வெளிச்சமாக நாங்கள் மாறி அதை நாங்கள் அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆராதனை கீதங்கள் 72 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 72. வருவார் விழித்திருங்கள், இயேசுநாதர் வருவார் விழித்திருங்கள். Thank you.
நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆராதனையில என் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்துல வந்து உம்முடைய வீட்டிலே வந்து தகப்பனே, எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரீர் ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே, பலவித பொருத்தனைகளோடு பலவித அர்ப்பணிப்போடு காணிக்கைகளை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மேலான கிருபைகள் ஆசீர்வாதம் உடைய தெய்வீக கரம் அவர்களை தாங்கும்படியா எல்லா பலவீனங்களை மாற்றுகிற உம்முடைய ஆசீர்வாத பலன் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் பிள்ளைகளுடைய எல்லா கையின் பிரயாசங்களை ஆண்டவரே, தங்களுடைய வியாபாரங்கள் எல்லா காரியங்கள் ஆண்டவரே, அரசாங்க உத்தியோகங்கள் எல்லாவற்றிலும் உடைய கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. நீங்க உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உடைய இரக்கத்தினாலே நீங்க வழிநடத்துங்க. முற்றிலுமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடப்போம். சென்ற வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நான் ஜெபம் செய்வோம். திரு ஜெபஸ்டின் சாம், திரு ஜெபராஜ், ஜெனிஃபர் சாரா, எபனேசர் பேனா, திரு ஆதவ சிங், நிஷானா ஜாஸ்மின், ஜே ஜெனிபா, எபஸ்டின் நிஷா, திருமதி விஜிலா, திரு பக்சர் சிங், சர்ச்சில் பாஸ்கர், திரு ஆபிரகாம் சுதாகர், டைட்டஸ் சாம்சன், ஜியா, சாமுவேல் அருள்தாஸ், பிரின்ஸ் சாம்ராஜ், ஜஸ்டின் ஜெயராஜ், திரு பிரபாகர் ஜபராஜ், கிருபா பாக்கியராணி, கார்லஸ் பிராங்கிலின் தேவராஜ், ரூபன் மைக்கேல் ஸ்டாலின், ஜபஸ்டின் விஜய், கே எஸ்தர் ராஜாத்தி, லினட் செல்வ குளோரியா, சாம் லார்சன், திரு ஜான்சன். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவதற்காக நான் ஜெபம் செய்வோம். திருமணத்து இவாஞ்சலின் கிருஷ்ணா, பெற்றோர் திரு பேரின்பரா, திருமதி செல்வம், திருமதி பிரணிலா, பெற்றோர் திரு ஞானசுந்தரம், திருமதி டார்லி. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் கூட அருமையான சபையின் பிள்ளைகள் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிறவர்களுக்காக, அது மாத்திரமல்ல இந்த நாட்களிலே தங்களுடைய திருமண நாட்களை நினைவு கூறுவதற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய மாறாத இரக்கங்கள், கிருபைகள் இந்த வருகிறதான இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேல் ஆண்டவரை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுடைய சிறு பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை நீங்க சந்தியுங்க கர்த்தாவே. தகப்பனே, குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், குடும்பங்களின் தேவன் நீர் ஆண்டவரே. தேவன் குடும்பங்களை கட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எல்லா காரியங்களையும் நீங்க நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் வலது கரத்தினால் தாங்கி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே. தொடர்ந்து ஜெபத்திலே நாம் இருப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தெய்வீக ஆராதனையிலே உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த நாளிலே இந்த இடத்திலே கடந்து வர நீங்க உதவி செய்தீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபைகள் தாங்கும்படியாக சரீரத்திலே பலவீனத்தின் மத்தியிலேயும் கூட நாளிலே ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான ஆண்டவரே காரியங்கள், சரீரத்தின் பிரச்சனைகள் உமக்கு தெரியும். கர்த்தர் நீர் ஆண்டவரை தொட்டு சுகமாக்கும் ஐயா. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் நடக்குமே ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாகும் என்று சொல்கிறவருடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்க. ஒருவேளை இந்த நாளிலே கூட ஆலயத்துக்கு வர முடியாதபடி தங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரே வியாதி படுக்கையிலே பலவீனத்தின் மத்தியிலே சூழ்நிலையின் காரணமாக இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆண்டவரே உம்முடைய பலத்தினால இடை கட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆலயத்திலே வந்து ஆண்டவரே முன்பதாக சாட்சிகளை பொருத்தனைகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்துடைய சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு குடும்பத்திலே கர்த்தர் சிறு குழந்தைகளை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அந்த சிறு குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா தீமைக்கு பல்லாப்புக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபையுள்ளதான வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சிறுவர்களுக்காய் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே வாலிபர்கள் சிறுவர்கள் இந்த நாட்களில் கர்த்தாவே பலவிதமான சத்துருடைய ஆண்டவரே போராட்டங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது நீங்க அறிவிங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருங்க. கர்த்தர் மெய்யான ஒரு ரட்சிப்பை தாருங்க. ரட்சிப்பின் நம்பிக்கை அருளி செய்யுங்க ஆண்டவரே. சபையுடைய பெரியோர்களுக்காக ஆண்களுக்காய் பெண்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த நாளில் அவர்கள் இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க சுவாமி. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் ஒவ்வொருவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா திடப்படுத்தும்படியா பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கூட ஆண்டவரே அருமையான பாடகர் குழுவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மியூசிக் இசைக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோயில் குட்டியாருக்காய் செபிக்கிறோம். இன்னும் கூட எங்களுடைய சபை குருவானவருக்காய் செபிக்கிறோம். கர்த்தாவே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா அவர் எடுத்துக்கொள்கிற எல்லா ஊழியத்தின் ஆண்டவரே முன்னேற்ற பணியில கர்த்தருடைய கரம் தாங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளின் மாலை ஆண்டவரே கிராம ஊழியர்களுக்காய் கூட்டங்களுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கூட ஆண்டவரே அருமையான சபையை குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகள் தூர இடங்களிலே வெளி ஊர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கு தேவனானவர் நீர் அவர்களோடு இணைந்து ஆண்டவரே அவர்கள் அருகாமல் இருந்து அவர்களை தேற்றும்படியால் தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கிற படிப்பிற்காக வேலைக்காக கல்விக்காக காரியங்களுக்காக சென்றிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. அவருடைய தொழிலுக்காக தூர இடங்களில் இருக்கிறவர்களுக்காக கர்த்தாவே பிள்ளைகளுடைய கடை வியாபாரங்கள் தொழில்கள் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிற ஆண்டவரை. கர்த்தர் இந்த நாளில் இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கிற வாழ்க்கையில ஒரு நன்மைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நல்ல செய்திகள் தூர இடத்துல கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இங்கே ஆலயத்தில் ஆண்டவரே வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பலவிதமான முக்கியமான பணிகளிலே வேலைகளிலே ஆசிரிய பணிகளிலே உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் கூட ஆண்டவர் வியாபாரங்களிலே இன்னுமாக ஆண்டவரே தொழிலை தொடங்கலாமா வேண்டாமா என்று பல நினைவுகளில் இருக்கலாம் ஆண்டவரே. வருகிற புதிய வருஷம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வியோடு கூட இருக்கலாம் கர்த்தாவே. இந்த வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விட்டது என்று அங்கு வாய்ப்போடு கூட இருக்கலாம். கர்த்தரின் எல்லா விதமான கேள்விக்குறிகளை ஆண்டவரே ஆச்சரியங்களாய் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்வது போல இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்வது போல ஆண்டவரே கர்த்தாவே ஒருவேளை எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பாவ இருளில் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் மெய்யான வெளிச்சத்தை கொடுத்து மெய்யான உடைய அன்பை ஆண்டவரே உடைய மெய்யான மீட்பின் செய்தி அவர்களுக்கு நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போவது உங்களுக்கு பிரியமல்ல ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மாறாத கிருபை இரக்கங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே கர்த்தரை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த ஆலயத்திலே ஆண்டவரே ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தாவே மிஷனரி பணிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய இந்தியா தேசத்திலே இன்னும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தை சென்றடையாத பகுதிகளுக்கு ஆண்டவரே சுவிசேஷம் செல்லுவதற்கு இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க ஆண்டவரே பக்குவப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அநேக ஊழியக்காரர்களை இந்த ஆலயத்திலிருந்து எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நன்மையும் கிருபையும் அவருடைய தொடரப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புதிதாய் திருமணம் முடிந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் தேவனில் ஒருபோது ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் என் தேவனில் யாவரையும் அன்பினாலே இடை கட்டும்படியாய் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீ தென்படுகிறவர், உம்மை கனம் பண்ணுகிறவர்களை நீ கனப்படுத்துகிற தேவன் அல்லவா. இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்டதான கனத்தை தாருங்க. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எந்த இடத்துல வெட்கத்தையும் எந்த இடத்துல துன்பத்தை அனுபவித்தார்களோ அதே இடத்துல பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிற தேவன் அல்லவா. என் தேவனுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்கப்பட்டபடி ஆய்ச்சபிக்கிற ஆண்டவரே. எல்லா வெட்கங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, வியாதிகளை மாற்றுங்க ஆண்டவரே. விட முடியாத பாவ பழக்கங்கள் போதை வஸ்துக்கள் குடி பழக்கங்கள் விடுதலை தாருங்க ஆண்டவரே. நாளில் ஆண்டவரே எத்தனையோ பெண்கள் ஒருவேளை கதறி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படியா இருக்கிறதே என்று சொல்லி கர்த்தரீர் ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் கடந்து வாருங்க அப்பா. குடும்பத்திலே ஆண்டவரே விடுதலையை தாருங்க. பிள்ளைகள் குடும்பமாய் கூடி ஜெபிக்க உம்மை கூடி ஆராதிக்க வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. கடைசி நாட்களில் இருக்கிறோம். வருகை வெகு சமீபம் ஆண்டவரே. நாங்கள் சகல விதமான ஆயுதத்தோடு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் இருக்கிறவர் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவர் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரே. அருமையான இந்த ஆலயத்தினுடைய எல்லா கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே உண்மையாய் எல்லாவற்றையும் ஆண்டவரே காரியங்களை நடப்பித்து ஆண்டவரே ஊழியத்தினுடைய மேன்மைகள் கிறிஸ்துவுடைய மகிமைக்கான காரியங்களை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் சார்ந்த அநேக
தூர பல இடங்களில் ஊழியங்களை செய்து கொண்டவர்கள் உண்டு ஆண்டவரே. அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை மாற்றி பலப்படுத்துங்க. ஊழியங்களில் வல்லமைகளை தாருங்க. அநேக மிஷனரிகள் உண்டு ஆண்டவரே. இந்த மிஷனரிகளை தேற்றுங்க ஆண்டவரே. எல்லாம் அவற்றை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆலயத்தினுடைய எல்லா விதமான முன்னேற்ற பணிகள், கிராம ஊழிய காரியங்கள், புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தாருங்க. ஒவ்வொருவரும் சாட்சியோடு வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சாட்சியை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை வாழ வைக்க உதவி செய்யுங்க. என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை அழித்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாக நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்திலும் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, ஒரு அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆராதனை கீதங்கள் 448 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 448. நீர் வாரும் கர்த்தாவே, ராக்காலம் சென்று போம்.
நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே உம்மோடு கூட இணைந்தவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை கேட்டவர்களாக, அதன்படி நடப்பதற்கு தீர்மானம் செய்தவர்களாக நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய தீர்மானங்கள் தோற்று போகாதபடி காத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே சூழ்நிலை மாத்திரம் இயேசுனுடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் ஆயத்தத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க விரும்புகிற ஒரு ஆயத்தத்தை இந்த நாளில் ஆண்டவரே, ரட்சிப்பின் நம்பிக்கை என்றதான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் பெற்றுள்ளாய் கடந்து செயலுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே செபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.